சரி, பேச்சு மஞ்சோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு தை மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருப்பதும், மாத தொடக்கத்திலே உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதும், 2-9 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதும், 4-7 கூடிய குரு 9ஆம் இடத்தில் இருப்பதும், ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை பார்ப்பதும், 5ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான யோகம். இந்த மாதம் தை மாதம் நிறைய பேர் திருமணம் முடியாதவர்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது திருமண வயதை கடந்தவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே இந்த மாதத்தில் அந்த அடித்தள மாதமாக அமையும். ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை பார்ப்பதும், 5ஆம் இடத்தை பார்ப்பதும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். அதேமாதிரி அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்றங்களையும் உண்டாக்கும். அதேமாதிரி அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். வேலையுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல உயர் அதிகாரியுடைய மதிப்பு அல்லது இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதையும் உண்டாக்கும். வேலை தேடுவ இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதத்தில் அந்த மாதம் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய நல்ல ஜாப் கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும். தை மாதம் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு நிறைய பேர் இருக்கிறவங்க புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் அமையும். அதேமாதிரி இந்த ராசியில் 3ஆம் இடத்தை பார்ப்பது சகோதர வரிகளில் நல்ல ஒற்றுமையும் நல்ல முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். மாத தொடக்கத்தில் 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பது மூத்த சகோதரன் வழியில் நல்ல நன்மைகள் ஏற்படும். அரசு சார்ந்த காரியங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். சுயதொழில் தொடங்குவோர் இந்த மாதம் தொடங்கலாம். கன்னிராசினியர்களுக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் சரி தான். சுயதொழில் தொடங்குறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும். சுயதொழிலில் என்ன மாற்றம்? பொருளாதார உயர்வுகள், பொருளாதார வரவுகள், நண்பர்கள் மூலம் வரவுகள் ஏற்படக்கூடியது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடியது. பிள்ளைகள் வழிகள் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அல்லது தாய் வழியை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். ராசியை பார்ப்பது மனைவி வழிகளிலும் பல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். உத்தியோகத்தில் இருப்ப வெளியூர் வெளிநாடு இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல பொருளாதார உயர்வுகள், பொருளாதார முன்னேற்றங்களை உண்டாக்கும். அல்லது ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்தை பார்ப்பதும், ராசியை பார்ப்பதும் இடம்பொருள் வாங்குறதுக்கு அல்லது வீடு கட்டுவதற்கு யோகத்தையும் உண்டாக்கும். கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். தை மாதம் மிகப்பெரிய கிரகங்கள் புறமே நல்லா வலுவிழந்து இருக்குது. உங்களுக்கு நல்லா ஆட்சி பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருப்பதும், ஏன்னா சுக்கிரன் கேந்திரத்தில் இப்போ இருக்கிறார் குரு, அப்படின்னா இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அப்படின்னா இந்த கன்னிராசினியர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.